ஏற்பாடு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-7 முடிய வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். ஆமேன். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பகுதியை வாசித்து முடிச்சாயிற்று. இப்பொழுது அடுத்த 2 வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அதுக்கு முன்னால் இது பிரசங்கத்துக்கானது. சார், நீங்கள் இங்கே வாங்க. எல்லாரும் நின்னபடியே வேத புஸ்தகம் வச்சுருக்கீங்களா? எல்லாம் வேத புஸ்தகங்களும் கையில் மேலே தூக்குங்க. இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காக இதோ இந்த வேத புத்தகத்திலே அநேக வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருக்கிறார். நான் இந்த வேத புத்தகத்தை தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் என் தேவன் இந்த வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆவது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 - 11 வரை சுந்தர் சார் வாசிப்பார். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் கீர்த்தி சிஸ்டர் 12 - 19 வரைக்கும் வாசிப்பாங்க. 20 வரைக்கும் வாசிப்பாங்க. சரியா? சரி. பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாட்டின் பகுதியாகிய அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க
உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள் என்பது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12-20 முடிய. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிகிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆடம்படியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இலைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். எல்லாரும் மணி கூற்றுக்காக பரப்பிதாவே, பரமத்தவப்பனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜதி ராஜாவே, இதோ அந்த நாளில் கூட சுவாமி எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாக இருக்கிற எங்கள் கர்த்தாவே, இதோ அந்த நேரத்தில் சுவாமி எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமனார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, முதல் 1வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க சொன்னேன். சுந்தர் சார் வாசித்தாரு. எல்லாம் காதில் விழுந்துச்சா? அதில் என்ன பார்த்தோம்னாக்கா, தாயினுடைய வயிற்றிலேயே சப்பானியாக இருந்த ஒருவன். என்ன, தாயினுடைய வயிற்றிலே சப்பானி. இன்றைக்கி நிறையா காரியங்கள் அது போல் நடக்குது இல்லையா? ஒரு பிள்ளை 5 மாதம் ஆகும்போது வயிற்றில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் குரோமோசோம் அது இதெல்லாம் என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பிள்ளை குறைவோட பிறக்கும். ஒன்று மூளைக்கோளாறாக இருக்கும், இல்லை கை காலம் இல்லாத இருக்கும், இல்லை இதனால் நார்மலாக ஒரு நார்மல் மனுஷனாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடு, கலைச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, அதை போல் இந்த பிள்ளை பாருங்கள், தாயுடைய கர்ப்பத்திலேயே சப்பானியாக இருந்தது. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன். சரியா? அவன் உட்காந்துருக்கான். இந்த காரியங்களை பார்க்கும்போது பேதுரு யோவானோ 9ஆம் மணி நேரத்தில் எங்கே போகிறாங்க, ஆலயத்துக்கு ஜெபிக்க போகிறாங்க, ஜெப கூட்டத்துக்கு போகிறாங்க. என்ன பண்ணுவாங்க, அங்கே முந்தின நாள் தான் என்ன பண்ணாங்க, 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சாலமோன் மண்டபத்தில் அவங்களாம் போய் ஜெபிக்கணும், ஒன்று கூடி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக பேதுரு யோவானும் போயிட்டுருக்குறாங்க. கோயில் வரைக்கும் போயிட்டாங்க. இவன் எங்கே உட்காந்துருக்கான், அலங்கார வாசல். பேரே பார்த்திங்கன்னா என்னது, அலங்கார வாசல். அலங்கார வாசலில் என்ட்ரன்ஸில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், பிச்சை கேட்குறான். பிச்சை கேட்கும்போது அவன் பார்க்குறான், அவங்கள 2 பேர்த்தையும் பார்க்குறான். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவனை உற்று பார்க்குறாங்க. உற்று பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே என்ன கவனி, என்ன பண்ண, என்ன பாரு, என்ன ஃபோக்கஸ் ஆன் மீ, என்னை பாரு, என்கிட்ட அட்டென்ஷன் பே பண்ண அப்படின்னு. அவன் பார்க்குறான். உடனே பேதுரு என்ன சொல்கிறேன்னாக்கா, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை,
ஆனால் இடத்துல என்ன இருக்குது? நஸ்ராயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு என்ன பண்ணுறான்? வலது கையால் அவன் கையை பிடிச்சி, அவன் வலது கையில் பிடிக்கிறான்னா அவன் எந்த கையை தான் பிடிச்சிருப்பான்? இடது கை தான் பிடிச்சிருக்கான். அப்படி எழுப்பி என்ன பண்ணுறான்? தூக்கி நிறுத்துறான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைந்து அவன் என்ன பண்ணுறானா? குதித்து எழுந்து அப்புறம் என்ன பண்ணுறான்? சும்மா கதை விடாதீங்க. குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை எப்படி துதித்தான்? இந்த வசனமே ஒழுங்கா படிக்க தெரியல. எழுதோட படி. அவன் கையை பிடிச்சு தூக்கி விட்டான். அவன் சத்தமா குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூடவே தேவாலயத்துக்குள்ள போறான். அப்ப பாருங்க, இது சும்மா சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு வசனம், ஒரு வார்த்தை. பேதுரு கையை பிடிச்சான், அவன் என்ன பண்ணான்? நடந்துட்டான். என்ன அப்படிதான் நம்மள நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு வசனமும் நீங்க வீட்டுக்கு போய் இந்த வசனம் 1 இருந்து 20 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரியங்கள் இதில் புரியும். இது நாம் என்னன்னு சொல்லுவோம்? இப்போ ஒரு முடவன் நடக்கிறான், ஒரு சப்பானி நடக்கிறான், அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? மிரக்கிள் இல்லையா? மிராக்கிள் அப்படிதான் சொல்லுவீங்க. மிராக்கிள், அதிசயம், அற்புதம். சரியா? ஆனா இங்க பாரு, நீங்க படிக்கிறது ஒரே ஒரு அதிசயத்தை பற்றி படிக்கிறீங்க. இல்லை எத்தனை அதிசயம் இருக்குதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. இல்லை நீங்க நினைக்கிறதுல என்னது? குருட முடவன் என்ன பண்ணா? சப்பானி நடந்தான். அது ஒண்ணுதான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் இந்த வசனம் 1 இருந்து 20 வரைக்கும் வாசினாக்கா பயங்கரமான காரியங்கள் அதில் இருக்குது. ஒரு இமேஜின் பண்ண முடியாத காரியங்கள்லாம் அதில் இருக்குது. அது என்னது? அதை நீ படித்து பார்த்தா தான் அது தெரியும். இன்னைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த பேதுரு பற்றி பார்க்க போகிறோம். பேதுரை பற்றி போன 2-3 வாரமாகவே நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பேதுருன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் பேதுரு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது கிடையாது. பேதுரு சீஷன். என்ன சீஷன்லயே அவன் யாரு? நம்பர் 1 சீஷன். சரியா? எங்க போனாலும் இயேசுவான கூட இருந்தது யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். சரியா? 12 வயசு சிறுமிய உயிரோடு எழுப்ப போறாரு. யாரை கூட்டு போனாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுரூப மலைக்கு போனாரு. அங்க யாரை கூட்டு போனாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். கெத்செமனே தோட்டத்துக்கு போனாரு. அங்க யாரை கூட்டு போனாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். நீங்க 3 பேர் என்ன பண்ணுங்க? இங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன்? அங்க போய் ஜெபம் பண்ண போறேன். பேதுரு, யாக்கோபு, யோவான். பேதுரு, யாக்கோபு, யோவான். என்ன எங்க போறாலும் என்னது? பேதுரு, யாக்கோபு, யோவான். அதுல ஃபர்ஸ்ட் யாரு? பேதுரு தான். பேதுரு தான் என்ன இருந்தான்? பெரியவனா இருந்தான், வயது முதிர்ந்தவன் இருந்தான், இயேசுவான ஒரு தகப்பன் போல இருந்தான், ஒரு நண்பன் போல இருந்தான், ஒரு சகோதரன் போல இருந்தான். அந்த பேதுரு இங்க செய்யறான் பாருங்க. இந்த காரியம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்ன சொல்றான்? கையை பிடிச்சு வெண்ணும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நஸ்ராயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட. அவன் சொன்னது எழுந்து நடக்க தான் சொன்னான். அவன் என்ன பண்ணான்? எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்தான்? அவன் குதித்து எழுந்தான். என்ன குதித்து எழுந்து நின்று நடந்து எத்தனை வார்த்தையில வருது பாருங்க அதுல. சரியா? என்ன குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என்ன பாருங்க, பேதுரு ஒரு காரியத்தை செய்யறான். இதை பார்த்துட்டு இவனை எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் அந்த வசனம் சொல்லப்படுது. என்னது? இவனுக்கு கண்டவர்கள் என்ன பண்றாங்களா? 14வது வசனத்துல நான் சொல்ற வசனத்தை விட்டுடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், விட்டுடுங்க எல்லாம் விட்டுடுங்க. என்ன குணமாக்கப்பட்ட சப்பானி என்ன பண்றான்னாக்கா யாரோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறான்? இந்த பக்கம் பேதுரு, இந்த பக்கம் யோவான். என்ன பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷத்துல நிற்கிறான். அவன் நின்றுகிட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன பண்றாங்க? பிரமித்து என்ன பண்றாங்க? எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஜனங்க என்ன பண்றாங்க? 100 கணக்கில் 1000 கணக்கில் எல்லாம் என்ன பண்றாங்க?
சாலமன் மண்டபத்துக்கு ஓடி வர்றாங்க. அதான் ஓடி வராங்க. இங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கான், பேதுரு யோவானும். நடுவில் அது முடவனா இருந்தவன் நின்றுட்டு இருக்கான். ஒரு கூலான ஒரு காரியம் நடக்குதாங்க. பேதுரு என்ன பண்றான்? நில்லு, எல்லாரும் அப்படியே நில்லு, கம்முன்னு நில்லு, எங்க ஒடியாடுற, நில்லு 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 அப்படி என்ன பண்றான்? எல்லாத்தையும் அப்படியே நிறுத்துறான். நிறுத்திட்டு அங்க ஒரு வார்த்தை சொல்றான், இஸ்ரவேலரே. என்ன சொல்றான்? இஸ்ரவேலரே. எந்த 12வது வசனம் பாருங்களேன். ஜனங்களை நோக்கி இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுறதுன்னா என்னத்துக்கு ஒடியாடுற? ஒரு கூலா கேட்குறான் பாரு. இதுதான் நீ பார்க்கணும். என்ன, நீ வெள்ளாங்கோட்டில் இருக்க, பல்லாங்கத்தில் இருக்க, சாத்தியத்தில் இருக்க, சித்தூரில் இருக்க, நீலாம் என்ன பண்ற? இப்படி அழகாக தான் படிக்கிறிய தமிழ் கிடையாது. அங்கே பேதுரு சொல்கிறான் பாரு. பேதுரு யார்? ஒரு மீனவன், பெர்னாண்டஸ். பள்ளிக்கூட பக்கமே போனதும் கிடையாது. என்ன, மீன் பிடிக்க தான் அவனுடைய தொழில். அவன் தம்பி அந்திரேயவன், அது மீன் பிடிக்கிறது தான் அவன் தொழில். அவன் ஃப்ரெண்டுக்கு இப்போ யாக்கோபு யோவான் என்ன, மீன் பிடிக்கிறவன் தான். என்ன, அதில் வந்து யாக்கோபு பற்றி கிடையாது, அந்திரேயம் பற்றி கிடையாது, பேதுரு யோவானை பற்றி தான் பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என்னத்துக்கு ஒடியாடுற? இஸ்ரவேலரே இல்லை நினச்சிட்டு ஒடியாடுற. எல்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே? பேதுரு என்ன பண்ணிட்டான்? சப்பானியை குணமாக்கிட்டான். யோவான் என்ன பண்ணிட்டான்? சப்பானியை குணமாக்கிட்டான். இந்த பேதுரு ஒரு சீஷனு, ஆண்டோட முதல் சீஷனு. என்ன, நம்பர் 1 சீஷனு. ஆண்டவர் கூப்பிட்ட முதல் சீஷன் யாரு? அவன் தான். எல்லாத்துலையும் நம்பர் 1 அவன் தான். நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னான்? டக்குன்னு மண்டையில் அடித்த மாதிரி என்ன பண்ணான்? ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் அப்படி சொன்னான். அப்படி நம்பர் 1 இருந்தவன் இங்கேயும் நம்பர் 1 இருக்கிறான். ஆனால் அவன் நம்பர் 1 கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன பண்ணான்? ஆண்டவர் மறுதளிச்சான். எல்லாம் ஓடிவிட்டான். இந்த கிழவனு ஓடிருக்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறான்? நம்ம ஊரில் ஒரு 4 அது போல் இருக்கும் இல்லையா? இன்னும் தான் நடக்குது பார்ப்பேன்னு. அப்படி போய் நின்று என்ன பண்ணுறான்? மாட்டிக்கிறான். ஆண்டவர் சொன்ன மாதிரி சேவல் கொடுக்கும் போது முன்பாக நீ என்ன 3 தடவை மறுதளிக்கிறான். ஆனால் மனம் கசந்து அழுவதில் நம்பர் 1 இருந்தான். நம்பர் 1 மனம் திருந்தினான். என்ன பண்ணான்? மனம் கசந்து அழுதான். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து யாரை போய் பார்த்தாரு? ஃபர்ஸ்ட் சீஷர்கள்ல பேதுருவை தான் பார்த்தாரு. பேதுருவை தான் பார்த்தாரு நம்பர் 1. இல்லை, அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இவன் ஒரு சீஷனாக இருந்து, சீஷன் பேதுரு என்ன, இயேசுக்கு தகப்பன் போல எல்லாம் இருந்தான். எந்த காரியமாக அவன் தான் செஞ்சான். பஸ்கா பண்டிகை விருந்தில் கூட அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீதன் காலில் கழுவக்கூடாது. என்ன, உடைக்கப்பட்ட அவளை நம்ப ஒன்று தான், உயிர்த்ததில் நம்ம பார்த்து நம்பது ஒன்று தான். கடைசியாக பார்த்து அவன் என்ன பண்ணுறான்? மீன் பிடிக்க போகிறான். மீன் பிடிக்க போகிற இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படி கேட்போது அங்கேயே அவன் உடைக்கப்படுறான். மன கசந்துன்னா சொல்கிறான், ஆண்டவரே அழுவுது, ஆண்டவரே நான் நம்ம நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இத்தனை தடவை கேட்குறீரு? அன்னைக்கு மன திரும்பினவன் தான். அந்த 40 நாள் அந்த பேதுருவோட ஆண்டவர் பேசினார். உயிரோடு எழுந்ததுலேருந்து 40ஆவது நாள் ஆண்டவராக இயேசுக்கு செல்லப்படப்பட்டார். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50ஆவது நாள் என்ன பண்ணாருங்க இவங்க? பெந்தகோஸ்தே நாள் வந்தது. பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே என்ன ஆயிடுச்சு? மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் அங்கே ஓடின பேதுரு, இங்கே ஓடின பேதுரு, மீன் பிடிக்க போனவன், போய் பதுங்கினவன். என்ன, போன வாரம் பார்த்தோம், பூட்டப்பட்ட அறையில் என்ன பண்ணான்? உட்காந்துருந்தானுங்க. எவன் வருவான் என்ன வருவான்னு தெரியாத. ஆனால் அப்படி இருந்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றதும் ஒரே நாள் என்ன பண்ணுறான்? 3000 பேர், ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானத்தில் கொண்டு வரான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க, ஆலயத்துக்கு நடந்து போகிறான். சப்பானியாக இருந்தவன் அவன் எழுப்பினான். என்ன, நடந்து போகிறான். அவன் நடந்து போகிறது மட்டுமல்ல, ஜனங்க அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க? ஓடி வராங்க. இங்கே நம்ம ஆள் ஒன்று பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பேதுரு கர்த்தருக்கு உண்மையான ஊழியனாக இருந்தான், ஊழியக்காரனாக இருந்தான், சீஷனாக இருந்தான். அதனால் பாருங்கள், இங்கே அவன் உபதேசம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? அவன் ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று
நீங்கள் ஏன் என்னை பார்க்குறீங்க? அவ்வளோ அவ்வளோ கூலாக சொல்கிறேன் பாருங்க. எவனாவது இன்னைக்கு சொல்லுவான் நான் ஊழியக்காரன் எவனாவது? ஒருத்தன் எவனாவது நடந்துட்டான்னு வச்சுக்கோ, எதில் வரும் அது? எல்லா கிறிஸ்துவ டிவிலையும் வந்துடும் இல்லையா? இங்கே பாருங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு ஊழியக்காரனாக இருந்தவன் அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், என்னோட சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினேன் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? நாங்கள் கலிலேயர், படிக்காதவன், கிராமத்தில் இருந்தவன், மீன் பிடிக்கிற தொழில், இந்த மீன் குடிசையில் கொடுத்தது நான் பிறந்தேன். நான் என்னால் ஆக போகிறது என்னது? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்லுவோமா இன்னைக்கு? பேதுருவோட உபதேசத்தை பாருங்க, அவன் பிரசங்கிக்கிறாங்க, நின்று பிரசங்கிச்சு அவ்வளோ அழகாக சொல்கிறான். ஆனால் யாரை பற்றி சொல்கிறான்? நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு இல்லை, எல்லாம் என்ன பண்ண, இவனை பார்க்கணுன்னாக்கா ஆளுக்கு 5000 ரூபாய் காணிக்க கொடு. அவன் நொண்டி நடக்க வச்சது, நொண்டி நடக்கிற நொண்டி பார்க்கறதுக்கு என்ன அதை கேட்பேன்? இன்னைக்கு அப்படி தானே நடக்குது உலகத்தில். இவனை பார்க்கணுன்னா 5000 ரூபாய், இவன்கிட்ட நீ பேசணுன்னா 10,000 ரூபாய் இல்லையா? ஆனால் இங்கே நொண்டி நிற்கிறான், இவனுக்கு மேலே நொண்டி கிடையாது. ஆனால் பேதுரு அங்கே சொல்கிறான், என்னால் நடக்கலையா அது? யோவானால நடக்கல, ஆனால் யாரால நடந்து சொன்னான்? 13ஆம் வசனம் பாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையா இயேசுவை மகிமைப்படுத்தினார். என்ன பாருங்க, மகிமைப்படுத்திருக்கிறார் இந்த இடத்துல. பிதாவானவர் பிதாவானவர் குமாரனை இந்த சப்பானியை நடக்க வைத்ததுனால என்ன பண்ணாரு? மகிமைப்படுத்தினாரு. இது சொல்றதே ஒரு என்னது, நம்ம பாஷைப்படி மிராக்கள், மிராக்கள் இல்லையா? எவரா சொல்லுவார் அந்த காலத்துல? இங்க இருக்கிற யாரா சொல்லுவீங்களாயா இது போல ஒரு சுகமானா அப்படின்னாக்கா என்ன பண்ணுவீங்க? 4 மூலை ரோட்ல ஒரு பெரிய பேனர் இருக்கும், 10க்கு 10 இல்லை, எவ்வளோ பெருசா வைக்க முடியுமோ என்ன பண்ணுவோம்? பேனர் வச்சிருவோம். முடவன் குதித்து எழுந்தான். குதித்து எழுக வச்சது யாரு? புஷ்பா சிஸ்டர், இந்திரஜித் பிரதர், பாலு பிரதர், ஐசக் ப்ராஃபட் இல்லையா? அழகா போட்டுருவோம். இங்க ஆனா அவன் சொல்றான் பாருங்க, சிம்பிளா சொல்றான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். புரியுதா? அங்க பேதுரு மகிமைப்படுத்தப்படல, யோவான் மகிமைப்படுத்தப்படல, எழுதிச்சு நடந்து குதிச்சு டான்ஸ் ஆடி கர்த்தரை துதித்த சப்பானி மகிமைப்படுத்தப்படவில்லை. இதுதாங்க இது பேதுரு பண்ண பிரசங்கம். பரிசுத்தம் நீதி உள்ள. அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, அங்க எல்லாம் நிற்க வச்சுட்டான், எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டான். நிற்க வச்சுட்டு அவங்க பேசுறான் பாருங்க, என்ன பண்றான்? சொல்றான், கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டதிலிருந்து சிலுவையில் அறையப்பட்ட உயிரோழ்ந்த வரைக்கும் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனாகிய யூதாஸ் காரியத்தை பரபாசை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள். அவரை தேவனும் நம்முடைய பிதாவாகி தேவனும் அவர் என்ன பண்ணாரு? மரித்தோர்ந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். பாருங்க, இங்க சாட்சி சொல்றேன் பாருங்க. எழுப்புறத பார்த்தாங்க. அவன் பேதுருக்கு தான் ஃபர்ஸ்ட் காட்சி கொடுத்தாரு. அப்ப என்ன பண்றான் அவன்? அவர் உயிரோடு எழுந்ததை, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினது, அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அது ஒரு மிரக்கல் பாருங்க. எவனா வெளியில சொல்லுவானா? நாமளாம் உயிரோடு எழுந்த ஒருத்தரை பார்த்தா என்ன பண்ணுவோம்? பேய் அரைஞ்ச மாதிரி வீட்டுல வச்சுட்டு எல்லா சாமியாரும் என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு மந்திரம் போட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா? 10 நாள் 20 நாள் 30 நாள் என்ன பண்ணுவான்? பேய் அரைஞ்சு போச்சு, பேய் அரைஞ்சு போச்சு, பேய் அரைஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை பார்த்து பேதுரு இங்க என்ன பண்றான்? நான் சாட்சியா இருக்கிறேன். எவன் சாட்சி சொன்னாலும் சொல்லலாம், எனக்கு பரவாயில்ல. ஆனா நான் என்ன பண்ண போறேன்? உயிரோடு எழுந்து இயேசுவை நான் பார்த்தேன், அதுக்கு நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்றான்? அத்தனை 1000 மக்களுக்கு முன்னால் பேசுறான். அது ஒரு மிரக்கல்ங்க. என்ன, அவன் நொண்டி எழுந்து நடத்தது மட்டும் கிடையாது,
நான் இதுக்கு காரணமே இல்லை, நான் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு மிரக்கல். என்ன, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதை நான் பார்த்தேன்னு சொல்ற ஒரு மிரக்கல். என்ன, அது மேலே சொல்றேன் பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சாதாரண சுகம் இல்லைங்க. என்ன, தாயின் வயிற்றுல இருந்து சப்பானியா இருந்தவங்க அவனை அங்கே உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, பிச்சை எடுக்க வச்சாங்க. அவனை உட்காந்து பிச்சை எடுத்தானா, படுத்து பிச்சை எடுத்தானா, எந்த ஷேப்ல இருந்தான், எந்த சைஸ்ல இருந்தான், எந்த மாதிரியாவும் இருந்தான்னு தெரியாது. அந்த சப்பானிய என்ன பண்றாரு இவரு, உயிரோடு சுகப்படுத்துறாரு. இந்த சர்வாங்க சுகம், சர்வாங்க தகன பலி நாங்கள் பார்த்துருக்கோம், சாஷ்டாங்கமான பார்த்துருக்கோம். இங்க சர்வாங்கம் என்பது என்னது, அவன் உடல் முழுசுங்க, அவன் உடல் முழுசும். சர்வாங்க என்னது, கம்ப்ளீட். என்ன, அப்போ ஒரு ஒரு உருண்டையா இருந்தானா, என்ன விஷயம் ஷேப்ல இருந்தான்னு தெரியாது, ஆனா உடல் முழுவதையும் என்ன பண்ணாரு ஆண்டவர், ஒரு நொடியில குணமாக்கி சப்பனையா இருந்தவன் என்ன பண்ணாரு, நடக்க வச்சார். அது ஒரு மிரக்கல். என்ன, அவன் சொல்றான் பாருங்க, சர்வாங்கத்தையும் அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசம், அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்க இவனை பலப்படுத்துறது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக, அவரால் எங்களுக்குள்ள உண்டான விசுவாசம், அவரால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால, பிதா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால, பேதுருவில யோவானில உண்டான விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பாருங்க, அவன் அங்க ஒரு இதையும் என்ன பண்ணல, அவன் ஒரு கிரெடிட் கூட எடுக்கல. இல்லைங்க, நான் நாள் பூரா ஃபாஸ்டிங் இருந்தேங்க, 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்தேங்க, வந்து நின்று அவர் என்ன பண்ணிட்டான், அவன் இப்படி பிடிச்சி எழுபது தூக்கிட்டான், அப்படி எழுஞ்சிட்டான். இல்லைங்க, நான் பண்ண ஜெபங்க, நான் பண்ண உபவாசங்க, நான் போட்ட அல்லேலூயாங்க, நான் போட்ட ஸ்தோத்திரங்க, ஏதாவது சொன்னானா, ஒண்ணுமே சொல்லல. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன பண்ணப்பட்டாரா, அவன் சர்வாங்கமும் சுகப்படுத்தப்பட்டு அவன் அங்க நிற்கிறான். என்ன, அப்ப இவன் யாரை பிரதிபலிக்கிறான் பாருங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு இது பண்ணும்போது, ஒவ்வொரு அற்புதங்கள் பண்ணும்போது ஒருவருக்கு சுகப்படுத்த என்ன சொல்வாரு, பிதாவே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க இவன் என்ன பண்றான் பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இவன் பண்றான். ஏன்னா அது மட்டும் இல்லைங்க, இவன் சொல்றான் பாருங்க, அந்த மக்கள் இருதயத்துல குத்தப்படுறாங்க, உணர்த்தப்படுறாங்க. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மருத்துவர் எழுப்பினார், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமம் நீங்கள் பார்த்து அறிந்திருக்க இந்த இவனை, இந்த நொண்டியை, இந்த சப்பானியை பலப்படுத்தினது. அது மட்டும் இல்லைங்க, ரெண்டாவது பாயிண்ட் அது என்ன, முதல்ல பார்த்தது நம்ம என்ன, சீஷரை பற்றி பார்த்தோம், பேதுரு சீஷரை. அடுத்து அவன் பிரதிபலித்த கிறிஸ்துவை பிரதிபலித்த பற்றி எப்படின்னு பார்த்தோம். இப்போ மூணாவது சொல்லி நான் முடிச்சிடுவேன். நான் இயேசு மனம் திரும்புங்கள் என்று உபதேசித்தார் இல்லையா, இயேசு மனம் திரும்புகள் உபதேசித்தாரு. இங்க இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனம் படிச்சு பாருங்களேன். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படி பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பினா என்ன ஆகும், என்ன குணமாகும், உடைய பாவ உடல், உடைய பாவ சரீரம், உடைய மென்டாலிட்டி என்ன ஆகும், குணப்படும், நீ நீதிமான ஆகுவ. அப்ப அங்க பாருங்க, அவன் அதை சொல்றான் சரியா. ஆனா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்கா, ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். அப்ப என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, மரித்தார், உயிரோடு எழுந்தார், 40 நாள் அவர்களுக்கு என்ன பண்ணாரு, தரிசனம் கொடுத்தார். அவர் சுவிசேஷத்தை பிரகசித்தார் 40 நாள். பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்ற சுவிசேஷர்களுக்கு 40 நாள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. திரும்ப என்ன பண்ண போறாரு, நமக்கு என்ன காலம் வரும்படிக்கு, இளைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உலகத்தில் அனுப்பும்படிக்கும் என்ன பண்ணுமா, நம்ம காத்திருக்கணுமா.
அது ஒரு ஆச்சரியமான விதை சொல்றான் பாருங்க. இது வரைக்கும் அவன் இயேசுவார் என்ன பண்ணல, சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போகிறவர் எழுதுற வரைக்கும் அவர் எதுக்காக வந்தார், எதுக்கு போனாரு தெரியும். என்ன நினைச்சிட்டு எல்லாம் என்னது, மேசியா மேசியா என்ன பண்ண போறாரு, யூத ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போகிறார். ஆனா இங்க என்ன சொல்றான் பாருங்க, அவன் உமக்காக ஆண்டவரை நாங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னவன் இங்க என்ன கிடைக்குன்னு சொல்றான் பாருங்க. என்னத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ற பாருங்க. அது ஒரு மிரக்கலுங்க. ஏன்னா இந்த அதிகாரம் பூரா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பேதுரு செய்கிற அதிசயங்கள், நாம பார்க்க வேண்டிய அதிசயங்கள். என்ன அழகா சொல்றான் யோவான் என்ன சொன்னான், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் அப்படி சொல்லி என்ன பண்ணா, மனம் திரும்புக்கு ஏற்ற பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை கொடுத்தா. அதே தான் இங்க பண்ற பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன பண்ணாரு, சுவிசேஷம் சொல்லும்போது மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் தூக்கிது. என்ன பண்ணணும், நீ உன் புத்தி மற்ற என்ன பண்ணணும், சொல்லிட்டு இருக்க கொண்டாடணும், ஏசாமிக்கு நேராக கொண்டாடணும், அங்கங்க அலைய விடாத. என்ன பரலோக ராஜ்யம் தோக்கியது. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் அவன் சொல்றான் பாருங்க. இந்த பேதுரு ஒன்றுமில்லாத பேதுரு, படிப்பறிவு இல்லாத பேதுரு, பண வசதி சுகம் ஒண்ணுமே இல்லாதவன் அன்றைக்கு நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக அவன் பண்ண ஊழியம், அவன் நின்று சாட்சியாக நின்ற விதம், இதுதாங்க இந்த வசனம். சப்பானி நடந்தது ஒரு பெரிய இதே கிடையாது. சப்பானி யாரால நடந்தான், இயேசுவால நடந்தான். அப்ப அது பாருங்க, அதெல்லாம் அவ்வளோ அழகா இன்னைக்கு நிறைய பேர்த்த நம்ம பார்க்கலாம். அதை பற்றிலாம் நான் பேச விரும்பல. ஏன்னா இங்க இந்த விஷயம் பார்த்தினாக்கா, இந்த வசனங்கள் பார்த்தினாக்கா, இது சும்மா அப்படியே என்னது, இது ஒரு பொக்கிஷங்க, ஒரு பொக்கிஷம். இது ஒரு வசனத்தின் ஒரு வார்த்தையை நீ பிரிச்சு மேய்ஞ்சினாக்கா சூப்பரானது. ஏன்னா நான் இந்த வாரம் பூரா இதை பார்த்து யோசிச்சுருந்தேன், இது என்னடா அது, பேதுரு அதை செஞ்சது. பேதுரு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார் பாரு. பேதுரு நாம என்ன சொல்றோம், முந்திரி கொட்டை, முன்னால ஓடுறவரு, இல்லை பயந்தாங்கொள்ளி, மறுதளிச்சு பேதுரு. ஆனா அவன் திரும்பின போது அவனை போல ஒரு பெரிய சீஷன், சுவிசேஷகன், அப்போஸ்தலன், ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் எவனுமே கிடையாதுங்க. இதுக்கு மேல பிறக்க போறது கிடையாது. ஹி வாஸ் யூனிக். இவர் ஒருத்தர் தான் என்னது, பேதுரு ஒருத்தர் தான் பேதுரு. வேற யாருமே பேதுருவா இருக்க முடியாது. ஆண்டவர் அவனுக்காக காட்டினார். என்னத்தை காட்டினாரு, அவன் மரிக்க போற விதத்தையும் காட்டினாரு, தரிசனமா காட்டினாரு. பேதுருவே நீ என்ன பண்ண போற, தலைக்கீழாக சிலுவையில் அறையப்பட போற. பரவாயில்ல ஆண்டவரே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே, உம்முடைய அன்பு தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்பு தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே, உம்முடைய ட்ரெஷர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே, உம்முடைய இருக்கிறதுனால என்ன எனக்கு கிடைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. இதுக்கு மேல சாவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எனக்கு என்னது, பவுல் சொன்ன மாதிரி சாவு எனக்கு ஆதாயம். நீ என்ன கொட்டு போட்டாலே நான் என்ன பண்ணுவேன், அவரை தான் துதிப்பேன். நீங்க உட்கார வச்சிருந்தாலும் என்ன பண்ணுவேன், நான் அந்த தேவனை தான் சொல்லுவேன். சொல்றேன் அழகா, எல்லாத்துக்கும் ஒடியாடுற நில்லு. அப்படி என் சுய சக்தியினாலும், என் சுய பக்தியினாலும், என் சுய பலத்தினாலும் ஒரு மண்ணு நான் செஞ்சிடல. உன்னால் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரிழந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, அவரை விசுவாசிக்கிற நாமத்தினாலே, விசுவாசம் எவ்வளவு முக்கியன்றது நாங்க சொல்றோம். அது ஒரு மிரக்கல். அது போல இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த வசனங்கள்ல இருக்கிறது எல்லாமே ஒரு அற்புதம், அதிசயம். இதை நீ பார்க்கணும்னாக்கா உனக்கு அதுக்கான கண்ணு தேவை. அந்த கண்ணு தேவைன்னா என்ன பண்ணணும், நீ இப்ப எல்லாம் கண்ணை மூடி தேர்ந்த ஆண்டவர் தர்றான்னு பார்க்கலாம், எல்லாம் முட்டி போடும். அந்த கண்ணு உனக்கு தேவைன்னு நீ கேளு. கண்ணு மட்டும் இருந்தா போதாது, கண் காணவும் காது கேட்கவும் உன்னுடைய இருதயம் அதை உணரவும் தக்கதாக நீ என்ன பண்ணணும், ஞானத்தை ஆண்டவர் தரணும்னு கேட்கணும். அன்னைக்கு பேதுரு, மறுதலித்த பேதுரு, மனம் திரும்பிய பேதுரு, மனம் கசிந்து மனம் திருந்தி அன்று தேவனுக்காக மனிதர் மனம் திரும்புவதற்காக செய்த ஊழியம். இன்று அந்த பேதுரு உங்களுக்காக சாட்சியாக, உபதேசமாக,
இந்த வாரப்புறா யோசித்து பாருங்க. இந்த பேதுருவை இந்த வாரப்புறா இந்த 20 வருஷத்தை வச்சு படிச்சு பார்த்து அந்த அதிசயங்களை ஆச்சரியங்களை பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு ஸ்ட்ரைட்டா மகதலேனா மரியாதை போகிறது. அடுத்தது பேதுரு 40 நாட்கள் பேதுருவோட பேசினார். 40 நாள் அவனுக்கு உணர்த்தினார். இன்னைக்கு நம்மளெல்லாம் எத்தனையோ நாள் உணர்த்திருக்கிறார். எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிராமாட்டிக்கா சூப்பரா பேசியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் இந்த கேட்டோட விட்டுடுவோம். பாதி இந்த கோயிலை தாண்டும் போது விட்டுருவோம், பாதி அந்த கேட்டோட போயிடும். ஆனா அந்த பேதுரு அதை பண்ணலங்க. ஆண்டவர் எப்படி அவனை விரட்டி வந்தாரோ, ஆண்டவர் எப்படி அவனை தொடர்ந்து போய் பிடிச்சாரோ, அந்த பிடிய அவன் பிடிச்சிக்கிட்டான். பேதுரு பிடிச்ச பிடி உடும்பு பிடி. அவனை பற்றி யாரும் குறை சொல்ல முடியல. அவருடைய ஊழியம் அவ்வளோதான் இருந்துச்சு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் புறஜாதியர் மத்தியில், யூதர்கள் மத்தியில், எல்லா இடத்துலையும் அவன் ஊழியம் செஞ்சான். ஒரு சாட்சியா இருந்தான். இன்றைக்கு நாமும் அந்த பேதுருவை போல கர்த்தரை அறிந்து கொள்வோம். பேதுரு போல மறுதலிக்க சொல்லல, பேதுரு போல குசும்பலாம் செய்ய வேண்டாம். பேதுரு தேவனை அறிந்து கொண்டது போல நீ அறிந்து கொள். இன்றைக்காவது அந்த பேதுருவை வித்தியாசமா யோசித்து பாரு. ஏன்னா இந்த பேதுருக்கிட்ட ஏகப்பட்ட காரியம் இருக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. பேதுருக்கிட்ட ஏகப்பட்ட காரியம் இருக்குன்னாக்கா, அவரை விசுவாசிக்க வச்ச அந்த தேவன்கிட்ட எம்மா காரியம் இருக்கும், எவ்வளோ காரியம் இருக்கும். அதெல்லாம் நீ அவனுக்கு பேசும்போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் அழி செய்வேன். அவனுக்கு எட்டாதது அறியாததுமான பெரிய காரியங்களை அவனுக்கு காண்பிப்பேன், செய்வேன். அந்த தேவனை நீ பிடித்துக்கொள். அவரே உன் தேவன். மனமாற அவர் மாந்த நல்லங்க, பொய் பேச அவர் மனிதன் அல்லங்க. சொன்னதை செய்யும் அளவு அவர் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற உறங்குறவில்லை, தூங்குறவில்லை. எல்லா நம்மளை கூற்று காண்பதற்கு பரமத்தகப்பனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இப்படி சீஷிலே சுவாமி நம்பர் 1 பேதுருதா சுவாமி. எத்தனையோ காரியங்களை செய்தா சுவாமி. தொற்கால கூட உயிரோட எழுப்புறா சுவாமி. ஆனா ஒரு இடத்துலயும் அவருடைய பேரை அவன் பெருமையா சொல்லல. ஒரு இடத்துல அவன் பேரையோ அவருடைய குடும்பத்தையோ அவன் உயர்த்தல. ஒரு சிம்பிள், ஒரு சாதாரண மீனவனா இருந்து செய்தா சுவாமி. இன்னைக்கு நாங்கள்லாம் சுவாமி, எங்க பிள்ளைங்க படிச்சுச்சுன்னா நாங்க எங்கேயோ போடுறோம் சுவாமி. என் பிள்ளை டாக்டர் ஆயிடுச்சுன்னா நான் எங்கேயோ போடுறேன் சுவாமி. என் பிள்ளை என்ஜினியர் ஆயிடுச்சுன்னா என் மதிப்பு எங்கேயோ போடுது சுவாமி. இல்லை சுவாமி, இவ்விடத்துல எல்லாம் குப்பை சுவாமி, எல்லாம் ஒன்றும் இல்லாத குப்பை சுவாமி. இவ்விடத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. இது ஒரு நேரத்தில் அவர் கேட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்ய இந்த வாரம் முழுது எங்களோடு வந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திவிடும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.